தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய ஷெட்யூல் வந்து எப்போ வரும் தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில் அப்படின்றது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தது. நாம இதுக்கு முன்னாடி, அதாவது நேற்றே வந்து முன்னாடியே வந்து நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேக்ஸிமம் எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து நம்ம தரப்புல வந்து நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். இது எங்கிருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, எம்சிசியோட வெப்சைட்ல கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் எம்சிசி, ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ இது வந்து எப்பயிலேருந்து மொத்தத்தில் 3 ரவுண்டு 4 ரவுண்டு வரைக்கும் வழக்கமாக நடக்கிறது. அதே போல தான் வந்து இப்பயும் நடக்க போகுது. இது எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஜூலை 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஜூலை 21 ஜூலை 2025 அதுலேருந்து 28ஆம் தேதி ஜூலை வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு 3 மணிக்கு மேலே, ரைட்டுங்களா? அன்னையிலேருந்து, அது 21ஆம் தேதி பேமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பேமெண்ட் சொல்கிறாங்களோ அந்த பேமெண்ட்டை பொறுத்தவரை 21ஆம் தேதியிலிருந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அது எப்போனா மதியம் 3 மணிக்கு மேலே தான் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 8 நாள் டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க வந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு. சரிங்களா? பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து 22ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்க சாய்ஸ் லாக் பண்றதுக்கு அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு எத்தனை நாள்னா ஒரு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு சொல்றது. இதுவுமே வந்து 28ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த 28ஆம் தேதி எப்போ முடியுதுன்றதுக்கு 28ஆம் தேதி நைட்டு 11:55 வரைக்கும் டைம் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சாய்ஸை லாக் பண்றதுக்கும் உட்பட. சரிங்களா? அடுத்தது, ஸோ என்ன ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 29ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அது நடக்கும். அதற்குரிய 31ஆம் தேதி ரிசல்ட் நமக்கு வந்துடுது. நீங்க வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்றது எப்போ தெரியும் அப்படின்னா 31ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சீட் அலாட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். அதை வெரிஃபை பண்ணி அவங்க ஃபைனல் பண்ணுறதுக்கு 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நமக்கு எப்போ ஆரம்பிக்குது? 21ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். நீங்கள் 18லேருந்து 19 கணக்கு எடுத்துக்கூடாது. இந்த 18 19 என்ன அப்படின்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை பார்ட்டிசிபேட்டிங் அந்த இன்ஸ்டியூட் வந்து அவங்க சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான டேட்டு 18லேருந்து 19க்குள்ள அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா தான் நமக்கு 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இதுதான் நமக்கு சாய்ஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் டைம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு உரிய ஸ்டார்ட் பண்ற டேட் தான் 21ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது, இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்பயில இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 18ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு செகண்ட் ரவுண்டுக்கு. இது வந்து செகண்ட் ரவுண்டு. அதே போல இதனோட பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் அப் டு 3 PM அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து 12ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் தேதியில இருந்து நீங்க 12ஆம் தேதி காலையில 10 மணிக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கூட பேமெண்ட் பண்றதுன்றது அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேல தான் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்ன்றது 13ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 18ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு. அதே போல ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படின்றது 19ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதுக்குரிய ரிசல்ட் அப்படின்றது 21ஆம் தேதி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நீங்க காலேஜில் ரிப்போர்ட் பண்ற டைம், ஜாயின் பண்ற டைம் அப்படின்றது 22ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 29ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு. சரிங்களா? அவங்க ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட வேலையை முடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் பண்றாங்க. இது வந்து செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். செகண்ட் ரவுண்ட் வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆரம்பிக்குது. சரிங்களா? தேர்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயிலிருந்து ஆரம்பிக்குது? செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ப்ராசஸ் பண்றாங்க. அதுக்குரிய ரிசல்ட் அப்படின்றது 11ஆம் தேதி நமக்கு செப்டம்பர்ல கிடைக்குது. இங்க காலேஜில் ரிப்போர்ட் பண்றது 12ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 18ஆம் தேதி செப்டம்பர்ல காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? இது வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டே வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் ரவுண்ட். ஃபோர்த் ரவுண்டு வந்து செப்டம்பர்
22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க ப்ராசஸிங் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்றதுக்கு 22ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து 25ஆம் தேதி செப்டம்பருக்குள்ளேயே நீங்க சாய்ஸ் லாக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ப என்னன்னா 22ஆம் தேதி அவங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா? அப்பையிலிருந்து நீங்க சாய்ஸ் லாக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்றதுக்கு அப்பவே டேட் குடுத்துட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 2மே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் லாக் பண்றதுக்குன்றது 22ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிச்சிருது. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 25ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து 26ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும். அதற்குரிய ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு 4த் ரவுண்டுடைய ரிசல்ட் அப்படின்றது 27ஆம் தேதி கிடைச்சிருது. காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு 27ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ள நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இல்லைன்னா எங்க டீம் உங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்பெல்லாம் ஆரம்பிக்க போறாங்க, புதுச்சேரியில் எப்போ ஆரம்பிக்க போறாங்க, ஆல் இண்டியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுமே வந்து எந்த டேட்டுக்குள்ள எந்த டேட்டுக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற ஒரு ஷெட்யூலையும் எம்சிசி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எம்சிசியுடைய வெப்சைட்லேயே தான் வந்து அந்த ஸ்டேட் கவுன்சிலுக்குரிய ஷெட்யூலிங் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் தான் அது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூஜி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா டீம்டு சென்ட்ரல் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் 1, 2, 3, 4 இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 காலம் வந்து நமக்கு வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்குரியது. சரிங்களா? அதை நம்ம விட்டுடுவோம். இந்த பக்கத்தில் ஸ்டேட் கோட்டா நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிச்சு எப்போ க்ளோஸ் பண்ணணுன்றத டேட் அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுமே தன்னுடைய கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது இந்த பீரியட்ல கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணுன்றதான் அவங்களுடைய ஷெட்யூல். இது எம்சிசி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்எம்சியோட கைட்லைன்ஸ்ல எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்கிற கவுன்சிலிங் ஷெட்யூல். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியும் சரி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி இதுதான் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குரியான டேட் அப்படின்னு சொல்கிறது 30ஆம் தேதி, ஜூலை 30ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவுன்சிலிங்க. அடுத்தது வந்து வெரிஃபிகேஷன் ஜாயிண்ட் கேண்டிடேட் டேட் பை ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அவங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ரிப்போர்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காலேஜில் இருக்கிறவங்க அதை கம்ப்ளீட் பண்றதுக்குரிய டேட் அப்படின்றது 13ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள டோட்டலா எல்லாத்தையும் அந்த அவங்களோட ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இதை காலேஜுக்கு சொல்றது. சரிங்களா? அப்போ தமிழ்நாடு அப்படி இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதற்குள்ள வந்து அவங்க ஜூலை 30ன்றது 30 ஆகஸ்ட் 1ஆம் தேதியை கூட பண்ணலாம். ஆனா இந்த தேதிக்குள்ள இந்த பீரியட்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது சொல்லிட்டாங்கன்னா அதற்குள்ள அவங்க எப்போ வேணா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்ப நாம இதற்கு எல்லாரும் தயாரா இருக்க வேண்டியதான். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல்ன்றது ஜூலை 28, 30 அந்த தேதியிலே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டேட் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயின்ன்றது ஆகஸ்ட் 12. செகண்ட் ரவுண்டுடைய கவுன்சிலிங் அப்படின்னு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள்ள கவுன்சிலிங் பண்ணணும். அடுத்தது அதுக்குரிய லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயின்ன்றது செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குரிய ஜாயினிங் டேட் வந்து செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டே வேகன்சி ஃபோர்த் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்குரிய லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்ன்றது அக்டோபர் 3. கிட்டத்தட்ட ஆல் இண்டியா கோட்டாவும் சரி, ஸ்டேட் கோட்டாவும் சரி, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணுன்றது ஷெடியூல் அவங்க கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் என்னன்றத டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கவுன்சிலிங் ஷெடியூலும் வந்துடும். அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, இல்ல உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு பயமா இருக்கு, தெரியலன்னு சொன்னா எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது ரெடியா இருக்காங்க. அந்த டைம்ல அடுத்த வீடியோல கூட உங்களுக்கு அதுக்கு என்ன வழி என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்ம்ல டீடைல் கொடுத்தேன் எங்க டீம்ல கான்டாக்ட் பண்ணி உங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.